12ஆம் வகுப்பு தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் இயற்பியல் ஆசிரியர் சந்தான கிருஷ்ணன். ஏற்கனவே நிலைமின்னல் படத்தில் நம்ம மின்னூட்டங்கள்லாம் என்னென்னோ அந்த மின்னூட்டங்களுக்கு இடையிலான விசை கூலும் விசையை பற்றியும் பார்த்தோம். இப்போ ப்ளஸ் கியூ அப்படின்னு ஒரு மின்னூட்டத்தை எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஆர் தொலைவில் இன்னொரு நேர் மின்னூட்டம் இருக்குது, அது Q0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையிலான தொலைவு R அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நேர் மின்னூட்டம்ன்றதால இது ரெண்டுத்துக்கும் நடுவில் விலக்கு விசை இருக்கும். இப்போ ப்ளஸ் கியூ மின்னூட்டம் Q0 மேலே செலுத்துகிற விலக்கு விசை இந்த திசையில் இருக்கும், அது F வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த F வெக்டருக்கான விலக்கு விசையின் சமன்பாடு F vector is equal to K into Q0 by R square into R cap. இந்த R cap வந்து Qலேருந்து Q0 மின்னோட்டத்தை நோக்கிய இந்த திசையில் இருக்கிற ஒரு ஓரலகு வெக்டார். இது அந்த விசையின் திசையில் இருக்கும், Q0 மேலே செயல்படுற விசையின் திசையில் இருக்கும். Kவோட மதிப்பு பிரதியிடும்போது 1/4 pi epsilon naught Q0 by R square into R cap. இங்கே Q0 Qக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வந்த உடனே ஒரு விசையை உணருது அப்படின்னா இது Q இருக்குது அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது எப்படி இதுக்கு வந்து தெரியுது? Q0க்கு Qன்ற மின்னோட்டம் பக்கத்தில் இருக்குது அதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் இது மைக்கேல் ஃபாரடே இந்த கருத்தை விளக்கிறதுக்கு மின்புலம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. ஒரு மின்னோட்டம் இன்னொரு மின்னோட்டத்தின் அருகில் வரும்போது அது அந்த மின்னோட்டத்தை தொடாமலேயே விசை உணருது இல்லையா? இந்த நிகழ்வை விளக்கிறதுக்கு மின்புலம் அப்படின்ற ஒரு கருத்தை மைக்கேல் ஃபாரடே முன்வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு மின்னோட்டமும் அதனை சுற்றி மின்புலத்தை கொண்டுள்ளது. இப்போ ப்ளஸ் கியூன்னு இங்கே இருக்குது இல்லையா, அந்த மின்னோட்டம் இதை சுற்றி மின்புலம் இருக்கும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் Q0 அப்படின்னு ஒரு மின்னோட்டம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மின்னோட்டத்தை சுற்றியும் மின்புலம் இருக்கும். இப்போ இந்த Q0 மின்னோட்டம் இந்த ப்ளஸ் கியூவோட மின்புலத்துக்குள்ளே வரும்போது அது ரெண்டு மின்புலமும் இடைவினை புரியுது. இந்த ரெண்டு மின்புலமும் சந்திக்கும் போது இந்த Q0 மேலேயும் இந்த Q மேலேயும் விசை செயல்படுது. இந்த மின்புலம்ன்ற கருத்து மைக்கேல் ஃபாரடே முன்வைக்கிறாரு. இப்போ இந்த மின்புலத்தோட வரையறையை பார்ப்போம். ப்ளஸ் கியூ அப்படின்ற மின்னோட்டத்தில் இருந்து ஆர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை கருதலாம். இந்த புள்ளியை Pன்னு எடுத்துக்குவோம். ஆர் தொலைவில் இருக்கு, இங்கிருந்து ஆர் தொலைவில் இருக்கு. இந்த புள்ளி Pயில் இருக்கிற மின்புலத்தை எப்படி வரையறுக்கலாம்னா, இந்த புள்ளி Pயில் இருக்க மின்புலம் E வெக்டர் இருந்து மின்புலத்தை குறிக்குது. இந்த புள்ளியில் Pயில் இருக்க மின்புலத்தை எப்படி வரையறுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் கியூ மின்னோட்டத்திலிருந்து ஆர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ள புள்ளி Pயில் மின்புலமானது அந்த புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரலகு நேர் மின்னோட்டம் உணரும் விசையின் மதிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது இந்த P புள்ளியில் ஓரலகு நேர் மின்னோட்டம் இருந்ததுன்னா அது எவ்வளவு விசையை உணருமோ அந்த விசையின் மதிப்பு தான் இங்கே இருக்கிற மின்புலம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ப்ளஸ் Q0 அப்படின்ற ஒரு மின்னோட்டத்தை இந்த P புள்ளியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ அங்கே இருக்கிற ஓரலகு நேர் மின்னோட்டம் உணரும் விசை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்புலம் E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அந்த Q0 உணரும் விசை டிவைடட் பை Q0. இந்த சமன்பாடு மூலமா அந்த P புள்ளியில் இருக்க ஓரலகு மின்னோட்டம் உணரும் விசையை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த Q0ன்றது ஓரலகு மின்னோட்டமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த Q0ன்றது மிக சிறிய ஒரு நேர் மின்னோட்டம். அந்த விசையை அந்த Q0 உணரும் விசையை அந்த Q0வோட மதிப்பாலே வகுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஓரலகு மின்னோட்டம் உணரும் விசை கிடைக்கும். இப்போ F வெக்டர் மேலே இருக்கு இல்லையா, இந்த F வெக்டரோட சமன்பாடு இதில் பிரதிட்டோம்னா இந்த Q0வும் இந்த Q0வும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிறது 1/4 pi epsilon 0 Q by R square into R cap. இதை வந்து மின்புலத்துக்கான சமன்பாடு 1/4 pi epsilon naught
Q by R square R cap. இப்போ மின்புலத்துடைய அலகு பார்க்கலாம். இதனுடைய SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சமன்பாடு பொதுவான சமன்பாடு E vector is equal to F vector by Q0. இந்த Fன்றது விசை, அலகு நியூட்டன், Q0 அப்படின்றது மின்னோட்டம், அலகு கூலும். ஸோ அப்போ இதன் அலகு நியூட்டன் கூலும் -1. இது மின்புலத்தின் மதிப்பு E vector is equal to F vector by Q0. F ஓட மதிப்பு பிரதியிடும் போது 1/4 pi epsilon 0 Q by R square R cap அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த மின்புலத்தோட முக்கிய பண்புகளை பார்ப்போம். இப்போ இந்த Q, இந்த மூல மின்னோட்டம் இருக்கு இல்லையா, இந்த Q வந்து ஒரு நேர் மின்னோட்டமாக எடுத்துக்கலாம். இதிலிருந்து R தொலைவில் ஒரு புள்ளி P எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஓரளவு நேர் மின்னோட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதாவது நேர் மின்னோட்டம் ப்ளஸ் அப்படி இருந்ததுன்னா அது எந்த திசையில் விசையை உணரும்? அது பார்த்தீங்கன்னா இதுவும் நேர் மின்னோட்டம்ன்றதால இந்த பக்கம் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற மின்புலம் E வெக்டார் இந்த Qலேருந்து P புள்ளியை நோக்கிய இந்த திசையில் இருக்கும். இதுதான் இங்கே வந்து R கேப் இந்த திசையில் இருக்கும். இதே இந்த மூல மின்னோட்டம் Q இருக்கு இல்லையா, இது வந்து எதிர் மின்னோட்டமாக இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம்னா, இங்கிருந்து R தொலைவில் ஒரு புள்ளி P இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த புள்ளி Pயில் ஓரளவுக்கு நேர் மின்னோட்டம் உணர்வு விசை எந்த திசையில் இருக்கும்? இந்த திசையில் இருக்கும். ஏன்னா இது எதிர் மின்னோட்டம் நேர் மின்னோட்டத்தை கவரும். இப்போ மின்புலம் இந்த திசையில் இருக்கும். இது எதுக்கு எதிர் திசையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த R கேப் இருக்கு இல்லையா, இந்த R கேபுக்கு எதிர் திசையில் இருக்கும். அதாவது இந்த முக்கிய பண்புல முதல் பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூல மின்னோட்டம் நேர் மின்னோட்டமாக இருந்ததுன்னா மின்புலமானது இந்த மின்னோட்டத்தை விட்டு வெளிநோக்கி செல்லும். இந்த மூல மின்னோட்டம் எதிர்குறி மின்னோட்டமாக இருந்தால் மின்புலமானது அந்த மின்னோட்டத்தை நோக்கிய திசையில் அமையும். இப்போ இந்த மின்புலத்தின் மதிப்பு தெரிஞ்சால் நம்ம அங்கே இருக்கிற மின்னோட்டத்தின் மேலே செயல்படுற விசையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு Q0 அப்படின்ற ஒரு மின்னோட்டம் இருக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல Q0 அப்படின்ற மின்னோட்டம் இருக்கிறதா எடுத்துக்கலாம். எது சார் அப்பப்போ Q0னே எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q0ன்றது ஒரு சோதனை மின்னோட்டம், மிகச்சிறிய ஒரு நேர் மின்னோட்டத்தை தான் நம்ம Q0 அப்படின்னு சோதனை மின்னோட்டமாக எடுத்துக்குவோம். இப்போ இந்த Q0 மீது செயல்படும் விசையின் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா பாருங்கள், E vector is equal to F vector by Q0. அப்போ இந்த Fனா என்ன வரும்? Q0 into E vector. சப்போஸ் உங்களுக்கு மின்புலத்தின் மதிப்பு தெரிஞ்சதுன்னா இந்த Q0 மீது செயல்படும் விசையின் மதிப்பு F vector is equal to Q0 into E vector அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது மின்புலத்தின் மதிப்பு தெரிஞ்சிருந்தா அந்த மின்னோட்டத்தின் Q0 மேலே செயல்படுற விசையின் மதிப்பு இப்படி கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு விசை தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து மின்புலத்தின் மதிப்பை இந்த சமன்பாடை பயன்படுத்தி கணக்கு. மின்புலத்தின் முக்கிய பண்புகளில் ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த மின்புலத்தோட சமன்பாடில் பார்த்தீங்கன்னா 1/4 pi epsilon 0 Q by R square into R கேப்னு இருக்கும். இதில் சோதனை மின்னோட்டம் Q0 வச்சு தான் நம்ம மின்புலத்தை கண்டுபிடிச்சோம். Q0 இல்லாமல் இங்கே மின்புலத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்தோம் இந்த சமன்பாடில் Q0 இல்லை, அதாவது Fல இந்த Q0 நம்ம Q0ல் வகுக்கும்போது கேன்சல் ஆகிடும். ஸோ Q0 இல்லாததால் இந்த ப்ளஸ் Qவால் உருவாகிற மின்னோட்டம் இந்த ப்ளஸ் Q மூல மின்னோட்டத்தின் மதிப்பை மட்டும்தான் சார்ந்திருக்கும், சோதனை மின்னோட்டத்தின் மதிப்பை சார்ந்திருக்காது. அதாவது மின்புலம் மதிப்பு, மின்புலம் E மதிப்பு Q0வை சார்ந்தது அல்ல. மின்புலம் P புள்ளியில் இருக்க மின்புலம் மதிப்பு Q0 அதாவது சோதனை மின்னோட்டத்தை சார்ந்ததல்ல. அப்போ எதை சார்ந்திருக்கும்? Qவை மட்டும்தான் சார்ந்திருக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கு பற்றியா அந்த Q மட்டும் தான் சார்ந்திருக்கும். மின்புலத்தின் முக்கிய பண்புகளை மூணாவது பாயிண்ட் பாருங்கள். இப்போ ஒரு Q அப்படின்ற ஒரு மின்னோட்டத்தை எடுத்துக்கலாம், ப்ளஸ் Q. இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன், P என்ற புள்ளி. இந்த புள்ளியில் இருக்க மின்புலம் எப்படி இருக்கும்? இந்த ப்ளஸ் Qலேருந்து வெளிநோக்கிய திசையில் இருக்கும், இந்த திசையில் இருக்கும். இது வந்து P புள்ளியில் இருக்க மின்புலம் EP. இது
கொஞ்சம் தொலைவில் ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இங்கே எடுத்துக்கிறேன், இங்கே கியூன்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். கியூவில் இருக்க மின்புலம் எப்படி இருக்கும்? இந்த திசையில் இருக்கும். இது வந்து EQ. இதே இன்னொரு புள்ளி நான் இதை விட தொலைவில் எடுத்துக்கிறேன், ஆர்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த ஆர் புள்ளியில் இருக்க மின்புலம் எப்படி இருக்கும்? இந்த திசையில் இருக்கும். இது வந்து இந்த கியூ புள்ளியில் இருந்ததை விட ரொம்ப சின்னதாக இருக்கும், ER வெக்டர். ஸோ காரணம் புரியுதுங்களா? இந்த பி புள்ளி கியூக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால இந்த பி புள்ளியில் இருக்கிற மின்புலம் ரொம்ப அதிக மதிப்புடையது. அதே மாதிரி கியூ புள்ளி அதை விட அதிக தொலைவில் இருக்கிறதால இந்த கியூ புள்ளியில் இருக்கிற மின்புலம் பி புள்ளியில் இருக்கிறத விட குறைவாக இருக்கும். அதாவது தொலைவு குறைவாக இருக்கும்போது மின்புல மதிப்பு அதிகமாக இருக்கும். தொலைவு அதிகமாச்சுன்னு வைங்களேன், ஆரோட மதிப்பு அதிகமாச்சுன்னா மின்புலத்தோட மதிப்பு குறையும். இது வந்து 3வது பாயிண்ட்டு. சப்போஸ் இது வந்து நேர்மின்னோட்டமாக இருக்கிறதுல இந்த மின்னோட்டத்துலேருந்து மின்புலம் வெளிநோக்கி திசையில் இருக்கும். இதே எதிர் மின்னோட்டமாக இருந்ததுன்னா பி புள்ளியில் இருக்க மின்னோட்டம் மின்புலம் இந்த திசையில் இருக்கும். இபி வந்து இந்த மைனஸ் கியூவை நோக்கி திசையில் இருக்கும். அதே மாதிரி தான் EQ ER எல்லாமே. அதாவது மின்புலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட திசையும் எண் மதிப்பும் இருக்கிறதால மின்னோட்டத்தை சுற்றி ஒவ்வொரு புள்ளியிலையும் அந்த மின்புல வெக்டார் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையிலையும் எண் மதிப்புலையும் குறிக்கப்படும். இதை வந்து மின்புலத்துடைய முக்கிய பண்புகளில் 3வது பாயிண்ட்டு. அடுத்து மின்புலத்தோட முக்கிய பண்புகளில் 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மின்புலத்தோட மதிப்பை எப்படி கணக்கிடுறோம்? ப்ளஸ் கியூ அப்படின்ற ஒரு மின்னோட்டத்துலேருந்து 6 தொலைவில் ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியில் ஒரு சோதனை மின்துகளை வச்சு தான் நம்ம மின்புலத்தோட மதிப்பை நம்ம கணக்கிடுறோம். சரிங்களா? ஸோ ஒரு 6 தொலைவில் ஒரு புள்ளியை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த புள்ளி Pயில் ஒரு சோதனை மின்துளை வைக்கிறோம். அது மேலே செயல்படக்கூடிய விசையை வச்சு தான் மின்புலத்தின் மதிப்பை ஈயோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த Q0 மதிப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரொம்ப மிக சிறிய மதிப்பாக எடுத்துக்கிறோம், மிக சிறிய நேர்மின்னோட்டமாக எடுத்துக்கிறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q0 வைக்கும்போது இந்த ப்ளஸ் கியூ மேலேயும் ஒரு விசையை உணரும். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் கியூ மின்னோட்டமும் நகர ஆரம்பிக்கும். இந்த மின்னோட்டம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா இந்த மின்னோட்டத்தின் விசையால் இதை நகர்த்த முடியாது. இந்த ப்ளஸ் கியூவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிறிய மதிப்பாக இருக்கிறதால இந்த ப்ளஸ் Q0 அப்படின்ற சோதனை மின்னோட்டம் தான் நகர ஆரம்பிக்கும். இந்த ப்ளஸ் கியூ சோதனை மின்னோட்டம் நகர திசை தான் நம்ம மின்புலத்தின் திசையாக எடுத்துக்கிறோம். இதுக்காக அது சிறிய மதிப்பாக எடுத்துக்கிறோன்னா, இந்த ப்ளஸ் Q0வில் உருவாகிற மின்புலம் இந்த ப்ளஸ் கியூவோட மின்புலத்தை பாதிக்காதவாறு அமையணும். அதாவது 4வது பாயிண்ட் என்னன்னா, சோதனை மின்துகள் Q0 மதிப்பை மிக சிறிய மதிப்பை எடுத்துக்கணும். மின்புலத்தின் முக்கிய பண்புகளில் 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமன்பாடுகளே E = 1/4πε0 Q/r². அதாவது இந்த மூல மின்னோட்டம் Qவால் உருவாகிற மின்புலத்துக்கான சமன்பாடு. இந்த மின்புலத்துக்கான சமன்பாடு இதுதான் மூல மின்னோட்டம்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து 6 தொலைவில் இருக்கிற ஒரு புள்ளியில் நம்ம இந்த சமன்பாடு நம்ம அப்ளை பண்ணுவோம். 6 தொலைவில் இருக்க ஒரு புள்ளியில் இந்த சமன்பாடு நம்ம அப்ளை பண்ணுறோம். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு தனித்த ஒரு மின்துகள் வந்து நடைமுறையில் அதிகமாக நம்ம பார்க்க மாட்டோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கம்பி இருக்குது, ஒரு ஒயர் இருக்குது, இப்போ நீளமான ஒரு கம்பி இருக்குது. இப்போ இதில் மின்னோட்டம் இருக்குன்னா அந்த மின்னோட்டம் எங்கே இருக்கும்? இந்த கம்பி முழுவதும் பரவி இருக்கும். இந்த கம்பி முழுவதும் அந்த மின்னோட்டம் பரவி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மின்புலத்துக்கான இந்த சமன்பாடு நம்ம பயன்படுத்த முடியாது. அப்போ அதுக்கு இன்டெகிரேஷன், அந்த மாதிரி சமன்பாடு டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் நம்ம பயன்படுத்துவோம், தொகையிடல் முறையை பயன்படுத்துவோம். இதுவே ஒரு மின்னோட்ட பரவல், இந்த மாதிரி ஒரு பொருள் முழுவதும் மின்னோட்டம் பரவி இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டா வைங்களேன், இதுக்கு நம்ம இந்த சமன்பாடை பயன்படுத்த முடியாது. ஆனால் சில நேரங்களில் நம்ம பயன்படுத்துவோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மின்னோட்ட பரவல் கொண்ட அமைப்பிலிருந்து மின்னோட்டம் காணப்பட வேண்டிய புள்ளி ரொம்ப தொலைவில் இருக்கும்போது, மின்னோட்டம் காணப்பட வேண்டிய புள்ளி வெகு தொலைவில் இருக்கும்போது, இந்த தொலைவு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது
இந்த மின்னோட்ட அமைப்பை நம்ம ஒரு புள்ளி மின்துகளாக கருதி இந்த அமைப்பில் இருக்க மொத்த மின்னோட்டமும் Q அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த சமன்பாட்டை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது E வெக்டார் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம். 1/4πε0 Q/r² r கேப். இதில் Qன்றது இந்த அமைப்பில் இருக்க மொத்த மின்னோட்டம். இதே இந்த P புள்ளியானது ரொம்ப இதுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா நம்ம இந்த சமன்பாடை பயன்படுத்துறது முடியாது. மின்புலத்தின் பண்புகளை 5வது பாயிண்ட் கவனிங்க. இந்த மின்புலத்துக்கான சமன்பாடு புள்ளி மின்துகள்கள் மட்டும்தான். ஆனால் மின்துகள்களின் பரவல்களுக்கு தொகையிடல் மாதிரியான சமன்பாடுகளை தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த சமன்பாடு சில நேரங்களில் பயன்படுத்துகிறோம். அது எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னோட்ட பரவல் அமைப்பிலிருந்து மின்புலம் காணப்பட வேண்டிய புள்ளி ரொம்ப தொலைவில் இருக்கும்போது இந்த சமன்பாடு நம்ம பயன்படுத்துகிறோம். இதுதான் 5வது பாயிண்ட்டு. இதில் 6வது பாயிண்ட்டு, இந்த மின்புலம் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று சீரான மின்புலம், இன்னொன்று சீரற்ற மின்புலம். மின்புலத்தை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று சீரான மின்புலம், இன்னொன்று சீரற்ற மின்புலம். புறவெளியில், அதாவது ஸ்பேஸில், புறவெளியில் எந்த ஒரு புள்ளியிலையும் மின்புலத்தோட எண் மதிப்பு மற்றும் திசை இது ரெண்டும் ஒரே அளவாக இருந்ததுன்னா, இப்போ இந்த புள்ளி எடுத்துக்கிறோம், இதுதான் இங்கே மின்புலத்து எண் மதிப்பு மற்றும் திசை. எங்கே எடுத்துக்கிட்டாலும் அதே மதிப்பாக இருக்கும், இங்கே கண்டுபிடிச்சாலும் அதே மதிப்பாக இருக்கும். அதாவது ஒரே திசை ஒரே எண் மதிப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த புள்ளியில் கண்டுபிடிச்சாலும் இதே மதிப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மின்புலத்தை சீரான மின்புலம் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் மின்புலத்தோட திசை மாறினாலோ, இப்போ இந்த இடத்துல மின்புலம் இவ்வளோ இருக்கு, கொஞ்சம் தூரத்தும் கழித்து மின்புலத்துடைய மதிப்பு இவ்வளோ இருக்குது, அப்புறம் இப்படி இருக்குது. ஸோ மின்புலத்தின் எண் மதிப்பு மாறி இருக்குது, திசை ஒன்றா இருக்குது, மின்புலத்தின் எண் மதிப்பு மாறி இருக்குது. இந்த மாதிரி மின்புலத்தின் எண் மதிப்பு மாறினாலோ இல்லை திசை மாறினாலோ ஒரே எண் மதிப்பில் இருந்தாலும் திசை மாறினாலும் இது சீரற்ற மின்புலம் எடுத்துக்கும். சில இருந்து அதனுடைய எண் மதிப்பு மாறினாலும் அது சீரற்ற மின்புலம் எடுக்கும். இல்லை ரெண்டுமே மாறினாலும், மின்புலத்தின் திசையும் சரி மின்புலத்தின் எண் மதிப்பும் மாறினாலும் அதையும் சீரற்ற மின்புலம் தான் இருக்கும். ஸோ ஒரு புள்ளி மின்னோட்டத்தை பார்த்தீங்கன்னா +Q, இந்த மின்னோட்டத்துலேருந்து இந்த இடத்துல இருக்க மின்புலத்தோட மதிப்பு ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும், இந்த புள்ளியில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், அதுக்கு அடுத்த புள்ளியில் அதே திசையில் தான் இருக்கும் ஆனால் இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு சீரற்ற மின்புலம். சீரான மின்புலம்னா என்னென்னு பார்ப்போம். ஒரே எண் மதிப்பு மற்றும் ஒரே திசை எல்லா புள்ளிகளையும் அதே மாதிரி அமைஞ்சு அது சீரான மின்புலம். எண் மதிப்பு மாறினாலும் இல்லை திசை மாறினாலும் இல்லை ரெண்டுமே மாறினாலும் அந்த மின்புலம் சீரற்ற மின்புலம் அப்படின்னு எடுத்துக்குவோம். மின்புலத்தின் முக்கிய பண்புகள் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல மின்னோட்டம் நேர் மின்னோட்டமாக இருந்தால் மின்புலம் இதிலிருந்து வெளிநோக்கி போகும். மூல மின்னோட்டம் எதிர் மின்னோட்டமாக இருந்தால் மின்புலமானது அந்த மின்னோட்டத்தை நோக்கி இருக்கும். இந்த மின்புலத்தோட மதிப்பு தெரிஞ்சாலும் நம்ம இந்த ஃபார்முலாவை வச்சு அந்த சோதனை மின்னோட்டத்தின் மேலே இருக்கிற விசையினுடைய மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம். இந்த மின்புலத்தோட மதிப்பு மூல மின்னோட்டம் Q மட்டும்தான் சார்ந்திருக்கும், சோதனை மின்னோட்டம் Q0 மதிப்பை சார்ந்திருக்காது. இந்த மதிப்பை இது மின்புல மதிப்பு சார்ந்திருக்காது, Q0 மதிப்பு சாராமல் அமையும். மின்புல மதிப்பானது மின்னோட்டத்துக்கு மிக அருகில் அதிக மதிப்புடையதாக இருக்கும். மின்னோட்டத்தை விட்டு தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது ஒரு மின்னோட்டம் இங்கே இருக்குன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க மின்புலம் அதிக மதிப்புடையதாக இருக்கும், இதை விட்டு தூரமாக இருக்கும்போது மின்புல மதிப்பு குறைவாக இருக்கும். 4வது பாயிண்ட்டு, Q0 சோதனை மின்துகள் மதிப்பு சிறிய மதிப்பாக எடுத்துக்கிறோம், ரொம்ப சிறியதாக எடுத்துக்கிறோம், மிக சிறியது. காரணம் மூல மின்னோட்டத்தை இது எந்த விதத்துலையும் இந்த Q0 மதிப்பு பாதிக்கக்கூடாது.
Q0 வந்து நேர் மின்னூட்டம் தான், ஆனால் ரொம்ப மிக சிறிய மதிப்பாக எடுத்துக்கணும். அடுத்து 5வது பண்பு, இது புள்ளி மின்துகள்களுக்கு மட்டும்தான் இந்த மின்புலத்தின் சமன்பாடு பொருந்தும். ஆனால் மின்னூட்ட பரவல்களுக்கு இதை பயன்படுத்த முடியாது. சப்போஸ் மின்னூட்ட பரவல்களுக்கு இதை பயன்படுத்தணும்னா அந்த மின்னூட்ட பரவல் அமைப்பிலிருந்து மின்புலம் காணப்பட வேண்டிய புள்ளியின் தொலைவு ரொம்ப அதிக தொலைவில் இருக்கணும். அதாவது ஆரோட மதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் மின்னூட்ட பரவல் அமைப்புக்கு இந்த சமன்பாடை பயன்படுத்த முடியும். இது 5வது பாயிண்ட்டு. 6வது பாயிண்ட்டு, சீரான மின்புலம் மற்றும் சீரற்ற மின்புலம். புறவெளியில் எந்த ஒரு புள்ளியிலையும் மின்புலத்தின் எண் மதிப்பும் திசையும் ஒரே அளவாக அமைஞ்சதுன்னா அதை சீரான மின்புலம்னு சொல்கிறோம். மின்புலத்தின் திசையோ இல்லை எண் மதிப்போ இல்லை ரெண்டுமே மாறினாலும் அது வந்து சீரற்ற மின்புலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மின்புலத்தின் மேற்பொருத்துதல் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம புள்ளி மின்துகள்களான அமைப்பின் மின்புலம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நிறைய மின்னூட்டங்களை கருதலாம். Q1, Q2 இது மாதிரி நிறைய மின்னூட்டங்கள் நம்ம கருதலாம். இப்போ இந்த மின்னூட்டங்கள்லேருந்து ஏதோ ஒரு தொலைவில் Pன்ற ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியில் இருக்க மின்புலத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம EP வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த EP வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய மின்னூட்டங்கள் இருக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு மின்னூட்டமும் அந்த புள்ளியில் கொடுக்குற மின்புலத்துடைய மதிப்புகளின் வெக்டர் கூடுதல் தான் அந்த புள்ளியின் மீது உள்ள மொத்த மின்னூட்ட மதிப்பாக இருக்கும், மின்புல மதிப்பாக இருக்கும். இப்போ Q1 மின்னூட்டம் அந்த புள்ளியில் செலுத்துகிற மின்புலம் E1P வெக்டார் அப்படி எடுத்துக்கலாம். Q2 மின்னூட்டம் அந்த புள்ளியில் செலுத்துகிற மின்புல மதிப்பு E2P அப்படி எடுத்துக்கலாம். அதேமாதிரி Q3 மின்னூட்டம் E3P அளவு மின்புலத்தை செலுத்தும். இது வந்து N வரைக்கும் அமையும், ENP வெக்டார். சரி, E1P எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E1P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 by R1P ஸ்கொயர் R1P கேப். இந்த R1P ஸ்கொயர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q1லேருந்து Pக்கு இருக்கிற தொலைவு குறிக்குது. R1P கேப்ன்றது Q1லேருந்து Pயை நோக்கிய ஓரலகு வெக்டார். இதுதான் வந்து R1P கேப் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி E2P, E3P, ENP வரைக்கும் எழுதலாம். ஸோ அப்போ மொத்த மதிப்பு EP வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்துலேயுமே 1/4πε0 வெளியே இருக்கும், பொதுவாக இருக்குது, அதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ மற்ற எல்லாத்தையும் போடும்போது Q1 by R1P ஸ்கொயர் R1P கேப். அதே மாதிரி அடுத்து 2வது மின்னூட்டம் R2P ஸ்கொயர் R2P கேப். இதே மாதிரி QN RNP ஸ்கொயர் RNP கேப். இதுதான் வந்து மின்துகள்களான அமைப்பினால் ஏதேனும் ஒரு புள்ளி Pயில் ஏற்படுற மின்புலத்துக்கான சமன்பாடு. இதை இன்னும் ஷார்ட்டாக எழுதலாம். EP வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 சமேஷன் ஓவர் I இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து N வரைக்கும், 1லேருந்து N மின்னூட்டங்கள் இருக்குது, இன்ட்டு QI by RIP ஸ்கொயர் இன்ட்டு RIP கேப். சமேஷன் I = 1லேருந்து N வரைக்கும் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, இங்கே ஐயோட மதிப்புகளை 1லேருந்து N வரைக்கும் நம்ம பிரதியிட்டு அதை ஒவ்வொன்றா கூட்டிக்கணும். அதுதான் வந்து இங்கே குறிக்குது. இதுதான் வந்து மின்புலத்தின் மேற்பொருந்தல் அப்படின்னு சொல்கிறோம். மின் துகள்களின் தொடர் பரவலால் உருவாகும் மின்புலம் பார்க்குறோம். இப்போ ஒரு புள்ளி மின்னோட்டம் இருக்குது, Q1ன்ற ஒரு புள்ளி மின்னோட்டம் இருக்குது, இங்கேருந்து R தொலைவில் இருக்க ஒரு புள்ளி P இருக்குது. அப்போ இந்த புள்ளியில் இருக்க மின்புலத்துக்கான சமன்பாடு நம்ம ஈஸியாக எழுத முடியும். சமன்பாடு என்ன? E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q by R ஸ்கொயர் R கேப்.
இது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இதே இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, திண்ம பொருள் இருக்குது. இதில் மின்னோட்டங்கள் பரவி இருக்கு, நிறைய அந்த பொருள் முழுக்க மின்னோட்டங்கள் பரவி இருக்கு. இந்த மாதிரி மின்னோட்டங்கள் இந்த பொருள் முழுக்க பரவி இருக்கும்போது இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிற ஒரு புள்ளியில் மின்புலத்தோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே இருக்கிற மின்புலம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு புள்ளி மின்துகள் கிடையாது, இது வந்து ஒரு மின்னோட்ட பரவல். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ஒரு திண்ம பொருளை நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஒரு சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சுக்கணும். இப்போ இந்த பகுதி 1 இதுக்குள்ளே இருக்கிற மின்னோட்டத்தை dq அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிற மின்னோட்டங்கள் அளவை dqன்னு எடுத்துக்கிறோம். இந்த திண்மப்பொருள் முழுவதும் உள்ள மின்னோட்டத்தை q அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுக்குள்ளே இருக்கிறது dq, இதுக்குள்ளே இருக்கிறது dq. இந்த முதலாவது மிக சிறிய பகுதி இருக்குல்லையே அது dq1, இதுக்குள்ளே இருக்க மின்னோட்டம். இந்த ரெண்டாவது பகுதிக்குள்ளே இருக்கிறது dq2. இங்கே ஒரு பகுதி சிறிய பகுதி எடுத்துக்கலாம், இதுக்குள்ளே இருக்கிற மின்னோட்டத்தின் அளவு dq3. இந்த மாதிரி சிறு சிறு பகுதியில் நிறைய பகுதியில் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த dq1ஆல் இங்கே ஈயில் இருக்கிற மின்புலத்தை கண்டுபிடிக்கணும். இது E1 அப்படின்னு எடுத்துக்கலாம். டெல்டா Q1 அப்படின்ற பகுதியில் இருக்கிற மின்னோட்டத்தால் இங்கே பியில் இருக்கிற மின்புலத்தோட மதிப்பு டெல்டா E1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி இங்கே டெல்டா Q2 மின்னோட்டத்தால் இங்கே இருக்கிற பி புள்ளியில் இருக்கிற மின்புலத்தை என்ன எடுத்துக்கலாம், டெல்டா E2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே டெல்டா Q3 அப்படின்ற மின்னோட்டத்தால் இந்த பி புள்ளியில் இருக்கிற மின்புலத்தை டெல்டா E3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இங்கே இருக்கிற மொத்த டெல்டா Q1 Q2 Q3 அப்படின்னு n வரைக்கும் இந்த மொத்த திண்ம பொருளையும் நம்ம பிரிச்சிருப்போம். அது எல்லாத்தையுமே மின்புலத்தை கண்டுபிடிச்சி அது மொத்த மின்புலத்தை நம்ம வெக்டர் முறையில் கூட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இந்த மின்துகளின் தொடர் பரவலால் உருவாகும் மின்புலம். இதுக்கான சமன்பாடு E vector is equal to 1/4πε0 summation over I is equal to 1லேருந்து n வரைக்கும். இங்கே என்னென்னலாம் இருக்குது, டெல்டா Q1 Q2 Q3 இது வந்து n வரைக்கும் இருக்குது. அதாவது டெல்டா QI divided by RIP² RIP cap. இந்த சமன்பாடு வந்து ஒரு தோராய மதிப்பு தான். இந்த மின்துகளின் தொடர் பரவலால் உருவாகும் மின்புலத்தை கண்டுபிடிச்சது இது ஒரு தோராய மதிப்பு தான். இது எப்படி மிகவும் சரியான மதிப்பாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா Q அப்படின்னு ஒரு மின்புல பகுதியை தனியாக பிரிச்சோம்லையே சிறிய பகுதி, அது ரொம்ப சிறிய மதிப்பாக இருக்கணும். அதாவது டெல்டா Q tends to 0 அப்படின்ற அளவில் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது அப்போ தான் இந்த மின்புலத்துக்கான சமன்பாடு வந்து சரியான மதிப்பு அமையும். ஸோ அப்போ டெல்டா Q tends to 0னா அது வந்து dq அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த சமன்பாடு E vector is equal to 1/4πε0. இந்த சம்மேஷன் பதிலாக இன்டெகிரேஷன் போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் dq/r² × r². இதுதான் வந்து மின்னோட்டங்களின் தொடர் பரவலாக உருவாகும் மின்புலத்துக்கான தேவையான சமன்பாடு. மின்துகளின் தொடர் பரவலாக உருவாகும் மின்புலத்துக்கான சமன்பாடு பார்த்துருக்கோம். E vector is equal to 1/4πε0 integral dq/r² × r² அப்படின்னு பார்த்துருக்கோம். இது 3 வகையான மின்துகள்களின் தொடர் பரவலை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நீளமான கம்பி.
L நீளமுடைய ஒரு நீளமான கம்பி எடுத்துக்கிறோம். இதனுடைய ஒரு குறிப்பிட்ட தொலைவில், இந்த கம்பிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்க மின்புலத்துக்கான சமன்பாடு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரெண்டாவது வந்து ஒரு பரப்பு A பரப்பளவு கொண்ட ஒரு சமதள பரப்பில் மின்னோட்டங்கள் இருக்கும்போது இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிற மின்புலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு பருமன், ஒரு குறிப்பிட்ட பருமன் உள்ள ஒரு பொருளில் இருக்கிற மின்புலத்தால் குறிப்பிட்ட தொலைவில் உள்ள புள்ளியில் மின்புலத்துக்கான சமன்பாடு, இது V பருமன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கம்பியில் மின்னோட்டங்கள் இருக்குது, நிறைய மின்னோட்டங்கள் இருக்குதா எடுத்துக்கோம். இந்த கம்பியில் அந்த கம்பி நீளம் முழுக்க சீராக பரவி இருக்கும். அப்போ ஓரளவு நீளத்தில் இருக்கிற மின்னோட்டத்தின் அளவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா லேம்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது கம்பியோடைய ஓரளவு நீளத்தில் எவ்வளோ மின்னோட்டம் இருக்கும், லேம்டா அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு சிறிய பகுதியை பிடிச்சிக்கிறோம், டிஎல் நீளமுடைய ஒரு சிறிய பகுதி. இந்த டிஎல் நீளமுடைய ஒரு சிறிய பகுதியில் இருக்கிற மின்னோட்டங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டிக்யூ அப்படி எடுத்துருக்கோம். ஸோ அப்போ டிக்யூ மின்னோட்டத்தை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்யூ இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு டிஎல் அப்படின்னு எழுதலாம். இதுதான் இந்த டிஎல் நீளமுடைய சிறிய பகுதியில் இருக்க மின்னோட்டத்தின் அளவு டிக்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நீளமான கம்பியில் இருந்து ஆறு தொலைவில் இருக்கிற ஒரு புள்ளியில் ஏற்படுற மின்புலத்துக்கான சமன்பாடில் இந்த டிக்யூக்கு பதிலாக லேம்டா டிஎல்லை நீ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இந்த பரப்பில் மின்னோட்டம் பெற்ற பரப்புன்னு வச்சுங்களேன், இந்த மின்னோட்டம் இதில் சீராக பரவி இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் ஓரளவு பரப்பில் இருக்கிற மின்னோட்டங்களின் அளவு அது வந்து சிக்மா அப்படின்னு சொல்கிறோம். பரப்பு மின்னோட்ட அடர்த்தி, அதாவது ஓரளவுக்கு பரப்பில் எவ்வளோ மின்னோட்டம் இருக்குன்னா சிக்மா அப்படின்ற அளவில் மின்னோட்டம் இருக்கும். அப்போ ஒரு சிறிய பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம், டிஏ அப்படின்ற ஒரு சிறிய பகுதி. இந்த டிஏ பகுதியில் இருக்கிற சிறிய பகுதியில் இருக்க மின்னோட்டத்தின் அளவு டிக்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த சிறிய பகுதி டிஏவில் இருக்க மின்னோட்டத்தின் அளவு டிக்யூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு டிஏ. அதாவது சிக்மான்றது ஓரளவு பரப்பில் இருக்க மின்னோட்டத்தின் அளவு, டிஏன்றது இங்கே எடுத்துக்கிட்டு நம்ம சிறிய பரப்பு. அந்த சிறிய பரப்பில் இருக்க மின்னோட்டத்தை எப்படி எழுதலாம், டிக்யூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிஏ அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த பருமனை எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு சிறிய பகுதியை நம்ம பிரிச்சுக்கலாம், மீச்சிறு அளவாக பிரிச்சுக்கலாம். இந்த மீச்சிறு பருமனை நம்ம டிவி அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த டிவியில் இருக்கிற மின்னோட்டத்தின் அளவை டிக்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டிவி பருமனில் மீச்சிறு பருமனில் இருக்கிற மின்னோட்டத்தின் அளவு டிக்யூ இஸ் ஈக்குவல் டு பரும மின்னோட்ட அடர்த்தி, ஓரளவுக்கு பருமனில் இருக்க மின்னோட்டத்தின் அளவை நம்ம ரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரோ இன்ட்டு டிவி, இதுதான் டிவி பருமனில் இருக்க மின்னோட்டத்தின் அளவுக்கான சமன்பாடு. ரோன்றது ஓரளவுக்கு பருமனில் இருக்க மின்னோட்டத்தின் அளவு, சிக்மான்றது ஓரளவுக்கு பரப்பில் இருக்க மின்னோட்டத்தின் அளவு, லேம்டான்றது ஓரளவுக்கு நீளத்தில் இருக்க மின்னோட்டத்தின் அளவு. ஸோ அப்போ இந்த நீளமான கம்பிக்கு இந்த மின்புலத்துக்கான சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 இன்டெக்ரல் டிக்யூக்கு பதிலாக லேம்டா டிஎல் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த லேம்டான்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுல வெளியே கூட எடுத்துக்கலாம். இது ஒரு பரப்பு, மின்னோட்டம் பெற்ற பரப்புலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு ஆறில் இருக்கிற ஒரு புள்ளியில் மின்புலம் கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு is equal 1/4πε0 integral sigma dA by r square into r cap. இல்லை சிக்மா மாறிலியாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதை வெளியே கூட எடுத்துக்கலாம். அதேமாதிரி Q மின்னோட்டம் பெற்ற வறுமை பொருள் எடுத்துக்கும் போது அதுலேருந்து 6 தொலைவில் இருக்கிற ஒரு புள்ளியில் மின்புலத்துக்கான சமன்பாடு is equal to 1/4πε0 integral rho into dv by r square into r cap. அதில் ரோன்றது பரும மின்னோட்ட அடர்த்தி, அது மாறிலியாக இருக்கும், அதையும் வெளியே எடுத்துக்கலாம். மின்புல கோடுகள் அடுத்தது. மின்புல கோடுகள் என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ அப்போ மின்புலம் இருக்குதுன்றத மின்புல கோடுகள் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மின்புல கோடுகளை நம்ம எப்படி ஒரு மின்னோட்டத்தை சுற்றி
வரைகிறது மூலமா அது எவ்வளோ மின்புலம் கொண்டுள்ளது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மின்புலத்தை நம்மளால் பார்க்க முடியாது, அதனால் மின்புல கோடுகள்ன்ற கான்செப்டை இதுக்காக நம்ம கொண்டு வரோம். இந்த மின்புல கோடுகளை வரைகிறதுக்கு ஒரு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளை நம்ம என்னென்னு பார்க்கலாம். முதல் விதி என்னென்னு பார்த்தோன்னா, மின்புல கோடுகள் நேர்மின் துகளிலிருந்து தொடங்கும், அதேமாதிரி எதிர்மின் துகளில் முடிவடையும். இப்போ நேர்மின் துகளிலிருந்து தொடங்குதுன்னா நேர்மின் துகளிலிருந்து தொடங்கி மின்புல கோடுகள் வெளிநோக்கி செல்லும். இந்த மாதிரி நேர்மின் துகளில் மின்புல கோடுகள் தொடங்கி வெளிநோக்கி செல்லும். அதே மாதிரி எதிர்மின் துகளாக இருந்ததுன்னா அந்த மின்புல கோடுகள் மின்துகளை நோக்கி வரும். இதில் மின்புல கோடுகள்னு எடுத்துட்டா எதிர்மின் துகளை நோக்கி இந்த மின்புல கோடுகள் வரும், நேர்மின் துகளிலிருந்து வெளிநோக்கி போகும். இப்போ ரெண்டு மின்துகளும் இருந்ததுன்னா நேர்மின் துகளில் இருந்து எதிர்மின் துகளுக்கு இந்த மின்புல கோடுகள் போகும். இந்த மாதிரி போகும். ஸோ மின்புல கோடுகள் எப்படி வரையணும் பார்த்தீங்கன்னா, நேர்மின் துகளிலிருந்து வெளிநோக்கியும் எதிர்மின் துகளை நோக்கியும் வரையணும். சரிங்களா? ரெண்டு மின்துகளும் இருந்ததுன்னா நேர்மின் துகளிலிருந்து எதிர்மின் துகளை நோக்கி அந்த மின்புல கோடுகள் போகும். சரி, இப்போ ஒரு தனித்த புள்ளி மின்துகள் நேர்மின் துகள் இருக்கு இல்லையா, இது வந்து மின்துகளிலிருந்து மின்புல கோடுகள் வெளிநோக்கி போகுதில்ல. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியாது, முடிவில்லா தொலைவு. அதே மாதிரி இந்த எதிர்மின் துகள் இருக்கு இல்லையா, இதில் வந்து முடியுது, ஆனால் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா முடிவில்லா தொலைவில் தொடங்கி அந்த மின்துகளில் வந்து அந்த மின்புல கோடு முடிவடையும். சரி, இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு மின்புல கோடுகளின் திசை. இது ஒரு வெக்டார், மின்புலம் ஒரு வெக்டார் இருந்ததால் மின்புல கோடுகளுக்கு நம்ம திசையை குறிப்பிடுவோம். இந்த மின்புல கோடுகளின் திசையானது எந்த ஒரு புள்ளியிலையும் நம்ம அதனுடைய திசையை கண்டுபிடிக்கணும்னா அந்த புள்ளியில் அந்த மின்புல கோட்டிற்கு வரையப்படும் தொடுகோட்டினால் குறிக்கப்படும். மின்புல கோட்டின் திசை அந்த மின்புல கோட்டில் ஏதாவது ஒரு புள்ளியில் இருக்கிற தொடுகோட்டினால் குறிக்கப்படும். தொடுகோட்டின் திசை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த புள்ளியில் திசை கண்டுபிடிக்க வேண்டிய புள்ளினா, இப்போ இது வந்து செங்குத்து கோடு, இது வந்து இப்படி வெட்டுது இல்லையா, இது செங்குத்து கோடு. இந்த செங்குத்து கோட்டுக்கு செங்குத்தா 90 டிகிரியில் ஒரு கோடு போட்டோம்னா இதுதான் வந்து தொடுகோடு. இந்த புள்ளியில் இருக்க மின்புலத்தின் திசை இந்த தொடுகோட்டின் திசையால் குறிக்கப்படும். இதுதான் இங்கே இருக்கிற மின்புல கோட்டின் திசை, மின்புலத்தின் திசைன்னு அதை எடுத்துக்கலாம். மூணாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புள்ளியில் மின்புலத்தின் செறிவு அதிகமாக இருக்குன்னா அங்கே கோடுகள் நெருக்கமாக இருக்குன்னு அர்த்தம். மின்புல கோடுகள் நெருக்கமாக இருக்குன்னு அர்த்தம். மின்புலத்தின் செறிவு குறைவாக இருக்குன்னா அங்கே கோடுகள் இடைவெளி விட்டு இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு நேர்மின்னூட்டத்தை எடுத்துக்கலாம். இதில் வந்து எல்லா திசையிலையும் மின்புல கோடுகள் வெளிநோக்கி அமையும். திசையிலையும் மின்புல கோடுகள் வெளிநோக்கி அமையும் பார்த்தோம். இந்த புள்ளி நேர்மின் துகளிலிருந்து மின்புல கோடுகள் வெளிநோக்கி அமையும். இப்போ இந்த இடத்துல இந்த புள்ளியில் நம்ம கணக்கிடும் போது இங்கே மின்புல கோடுகள் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. கொஞ்சம் வெளியே நம்ம பார்த்தோம்னா இங்கே இந்த புள்ளியில் மின்புல கோடுகள் ரொம்ப இடைவெளி விட்டு இருக்கு. அதாவது இந்த இடத்துல மின்புலத்தின் செறிவு அதிகம், இந்த இடத்துல மின்புல செறிவு குறைவுன்னு அர்த்தம். இதை வேற ஒரு வழியிலையும் சொல்லலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பரப்பு ஏ எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏ பரப்பு அதே அளவு பரப்பை இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இது ஏ இது பி அப்படி எடுத்துக்கலாம். இந்த ஏ பரப்பு பி பரப்புக்கு சமம் தான். ஆனால் இந்த ஏ பரப்பில் செங்குத்தாக உள்ளே போகிற கோடுகளின் எண்ணிக்கை இந்த பி பரப்பு வழியாக உள்ளே போகிற கோடுகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கோடுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால இங்கே மின்புல செறிவு அதிகம். இந்த கோடுகள் இந்த பரப்பு வழியாக போகிற கோடுகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதால பியில் மின்புல செறிவு குறைவு.
ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த துகள்லேருந்து தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்புலத்தின் செறிவு குறையும். அதாவது நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லையா, E = K × Q/R² அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது ஆர்ன்றது தொலைவு, புள்ளியிலேருந்து தொலைவு. இந்த தொலைவு அதிகமாச்சுன்னா இந்த மின்புலத்தின் செறிவு குறையும். தொலைவு கம்மியாக இருந்துச்சுன்னா மின்புலத்தின் செறிவு அதிகமாக இருக்கும். அடுத்து 4வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மின்புல கோடுகள் இருக்கு இல்லையா, மின்னோட்டத்தை சுற்றி, இந்த மின்புல கோடுகளின் எண்ணிக்கை எதை சார்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னோட்டத்தை சார்ந்திருக்கும். இந்த மின்னோட்டத்தின் எண் மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்க மின்புல கோடுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இங்கே மின்னோட்டத்தின் மதிப்பு குறைவாக இருந்ததுன்னா இங்கே மின்புல கோடுகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு +Q அப்படின்னு ஒரு மின்னோட்டத்தை எடுத்துக்கிறேன். இதுலேருந்து ஒரு 4 மின்புல கோடுகள் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதே +2Q அப்படின்ற ஒரு மின்னோட்டத்தை சுற்றி இதை விட 2 மடங்கு மின்புல கோடுகள் இருக்கும். 4, 5, 6, 7, 8. இதே ஒரு 4Q அளவில் ஒரு நேர் மின்னோட்டத்தை எடுத்துக்கிற இல்லை எதிர் மின்னோட்டத்தை எடுத்துக்கிற அப்படின்னா இது நோக்கி ஒரு 16 கோடுகள் இருக்கும். இது எதிர் மின்னோட்டமாக இருக்கிறதால இதை நோக்கி வருது. பதினாறு கோடுகள் இருக்கும். இது நேர் மின்னோட்டம்ன்றதால இந்த மின்னோட்டத்திலிருந்து மின்புல கோடுகள் வெளிநோக்கி செல்லும். இது எதிர் மின்னோட்டம்ன்றதால மின்புல கோடுகள் வெளியிலிருந்து மின்புலத்தை நோக்கி செல்லும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு. மின்புல கோடுகள் எப்பயும் ஒன்னோட ஒன்று வெட்டி கொள்ளாது. உதாரணத்துக்கு இப்படி ஒரு மின்புல கோடு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோம். அப்புறம் இன்னொரு மின்புல கோடு இப்படி இருக்கு. இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வரும்போது ரெண்டும் கிராஸ் ஆகும்னு நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக கிராஸ் ஆகாது. அப்படி கிராஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு சோதனை மின்துகளை நம்ம வைக்கும்போது அது இந்த பக்கம் நகருமா இந்த பக்கம் நகருமான்றது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஏதாவது ஒரு திசையில் மட்டும்தான் அந்த மின்துகளால் நகர முடியும். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஏதோ ஒரு திசையில் அந்த மின்துகள் நகரும். அதுதான் இங்கே இருக்கிற மின்புலத்தின் திசையாக இருக்கும். அதாவது 2 மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று எப்பயுமே வெட்டி கொள்ளாது. 2 மின்புல கோடுகள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் போது ரெண்டுத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு தொகுப்பயன் திசையை அது அந்த மின்புல கோடு ஏற்படுத்தி கொள்ளும். இப்போ மின்புல கோடுகளை எப்படி வரையணுன்றதை பார்ப்போம். மின்புல கோடுகள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நேர்மின் துகளில் தொடங்கி எதிர்மின் துகளில் முடிவடையும். ஒரு புள்ளி மின் துகளுக்கு நேர்மின் துகளில் மின்புல கோடு தொடங்கி முடிவில்லாத தொலைவிலும், ஒரு புள்ளி எதிர்மின் துகளுக்கு முடிவில்லாத தொலைவில் தொடங்கி அந்த மின் துகள்லையும் மின்புல கோடுகள் முடிவடையும். ரெண்டாவது மின்புல கோட்டின் திசை. மின்புல கோட்டின் திசையானது அந்த மின்புல கோட்டிற்கு வரையப்படும் தொடுகோட்டின் திசையினால் குறிக்கப்படும். 3வது பாயிண்ட், மின்புலத்தின் செறிவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே மின்புல கோடுகள் நெருக்கமாக இருக்கும். மின்புல செறிவு எங்கே குறைவாக இருக்கோ அங்கே மின்புல கோடுகள் இடைவெளி விட்டு இருக்கும். இல்லைனா இப்படி சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியை அந்த பரப்பிற்கு செங்குத்தாக கடந்து செல்லும் மின்புல கோடுகளின் அளவு அதிகமாக இருந்ததுன்னா அங்கே மின்புல செறிவு அதிகம். அந்த பரப்பை கடந்து செல்லும் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததுன்னா அங்கே மின்புல செறிவு குறைவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று எப்பயும் வெட்டி கொள்ளாது. அப்படி வெட்டிக்கிட்டா அந்த மின்னோட்டம், சோதனை மின்னோட்டம் எந்த திசையில் செல்லும் அப்படின்றதுல ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த மின்துகள் ஒரு திசையில் தான் செல்ல முடியுன்றதால அந்த இடத்துல ஒரே ஒரு திசையில் தான் மின்புலம் இருக்கும். அதனால் 2 மின்புலம் ஒன்று வெட்ட முடியாது. மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்புல கோடுகளின் எண்ணிக்கை, ஒரு மின்புலத்திலிருந்து வர மின்புல கோடுகளின் எண்ணிக்கை அந்த மின்னோட்டத்தின் எண் மதிப்புக்கு சமமாக இருக்கும். உதாரணத்துக்கு Qவில் 4 மின்புல கோடுனா 2Qவில் 8 இருக்கும். இப்போ 4Qவில் 16 மின்புல கோடுகள் இருக்கும். இதனோட தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.